ஆனவரை பொறுத்துக்கிட்டு பொறுத்ததோடு அனைத்தையும் அனுக்கணும். அவையோர்களே, எங்கள் வில்லுப்பாட்டை கேட்க வந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உற்றாருறவினர்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் மிக நெகிழ்ந்த அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாசம் என்ன மாசம் தெரியுமா? தெரியுமே, ஜூலை மாதம் 15ஆம் தேதி. ஆஹா, சரியா சொல்லிட்டீங்களே. சரி, இந்த மாசத்தோட விசேஷம் என்ன தெரியுமா? விசேஷமா? இன்னைக்கு இன்னும் உன் பிறந்த நாளா? இன்னைக்கு என் பிறந்த நாள் அல்ல, இன்னைக்கு நம்ம கல்வி கண் திறந்த காமராசரோட பிறந்த நாள் தான் இது. எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷனா? கேக்லாம் வெட்டி ஸ்வீட்லாம் தரலாம்லே. எனக்கு ஒரு கேள்வி அஃப்ரா, சாதாரண மனுஷங்களுக்கும் சாதனை படைக்கிற மனுஷங்களுக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம்? அப்படி கேளு கனன்யா. சாதாரண மனுஷன் பிறக்கிறான், வாழ்றான், சாப்பிட்றான். சாதாரண மனுஷன் பிறக்கிறான், வாழ்றான், சாப்பிட்றான். இதுதானே எல்லாரும் செய்யறாங்க. ஒன்ன போல என்ன போல வாழ்ற உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களும் இதான் பண்றாங்க. ஆனா சாதனை படிக்கிற மனுஷங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? அப்படி என்னதான் அஃப்ரா பண்றாங்க? பிறக்கிறான், வாழ்றான், வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். அப்படி நம்ம கூடவே வாழ்ந்துக்கிறவர் தான் நம்ம காமராசர். அவருக்காக இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடிடுவோமா? நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், மக்கள் மனதில் நீயும் நீ வளர்ந்து வாழ வேண்டும், மக்கள் மனதில் நீயும் வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், உண்மை போல மாற 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 வேண்டும். சக்கரை தமிழடி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பப்பப்பப்பா, இப்படிப்பட்டவரை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கும் ஆசையா இருக்கு, இந்த சபையில உள்ள அனைவருக்கும் ஆசையா இருக்கு. கொஞ்சம் சொல்லு அஃப்ரா. வெட்டவெள்ளி வானத்திலோ விடிவெள்ளி வந்ததம்மா. ஆமா, வெட்டவெள்ளி வானத்திலோ விடிவெள்ளி வந்ததம்மா. முள்ளிருக்கும் காட்டினிலே முல்லை மலர் பூத்ததம்மா. ஆமா, முள்ளிருக்கும் காட்டினிலே முல்லை மலர் பூத்ததம்மா. விருதுநகர் சென்னையில குமரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் தேதி பிறந்தவர் தான் நம்ம காமராசர். இவருக்கு படிக்கிற வயசு வந்தவுடன் இவரது தந்தை இவர் எப்படி பள்ளியில் சேர்த்தாங்கன்னு தெரியுமா? எல்லாரையும் போலதான் அவரை பள்ளிக்கு சேர்த்திருப்பாங்க. எல்லாரும் போலதான் அவர் பள்ளிக்கு சேர்த்தாங்க. ஆனா அவர் பள்ளிக்கு போன அழகிருக்கே, அப்பப்பப்பப்பா எப்படி அப்புறா போனாரு? காதுல கடுக்கா மாட்டிக்கிட்டு, வெல்வெட் போட்டு போட்டுக்கிட்டு, கையில காப்பு மாட்டிக்கிட்டு, தலைவாரி பூ முடிச்சு தன்னோட சொந்த தாய்மானத்தோட விருதுநகர் தெருவுல மேலத்தாளத்தோட கொண்டு போய் ஒரு தொடக்க பள்ளியில சேர்த்துட்டாங்களாம். அப்பனா காமராசர் பள்ளியில சேர்த்துட்டாங்களா? சேர்த்துட்டாங்களே. எனக்கு ஒரு கேள்வி. கேள்வியா? கேள்வியெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. வந்த உடனே கேட்டுடணும். எங்க கேளு. இப்படி ஆர்வமா காமராசரை பள்ளியில சேர்த்தாங்களே, ஏன் அவரை எல்லாரும் படிக்காத மேதன்னு சொல்றாங்க? அவருக்கு படிப்பே வராதா? ஏன் எல்லாரும் படிக்காத மேதைன்னு சொல்றாங்க? அப்போ எனக்கும் படிப்பு வராதே, அப்போ என்னையும் எல்லாம் படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்களா? ஒன்னாலாம் யாரும் படிக்காத மேதன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு இது வேணும். இதுவா? இதுனா எது? இதுனா ஒரு அறிவு கூர்மை வேணும். அதான் மட்டும் இல்லையே. நம்ம காமராசருக்கு அறிவு கூர்மை நிறைய நாளிதழ படிச்சனால தான் வந்துச்சான். அதுலேயே
அவருக்கு மிகவும் பிடிச்ச நாளிதழ் எதுன்னு தெரியுமா? எது அப்புறா? நவசக்தி நாளிதழ் தான். இது படிச்ச நாளிதழ் நம்ம காமராசருக்கு அரசியல்னால ஒரு விருப்பம் வந்துச்சாம். நம்ம காமராசர் சின்ன வயசுல இருந்தப்ப நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? எப்படி அப்புறம் இருந்துச்சு? ஊரா ஊரா தோட்டத்துல ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்கா. ஆமா, ஊரா ஊரா தோட்டத்துல ஒருத்தன் போட்டா வெள்ளரிக்கா. காசுக்கு 2 விக்க சொல்லி காகித போட்டா வெள்ளக்காரன். ஆமா, காசுக்கு 2 விக்க சொல்லி காகிதம் போட்டா வெள்ளக்காரன். இப்படி நம்ம இந்தியா வெள்ளக்காரங்கிட்ட அடிமையா இருந்துச்சாம். சில பல தலைவர்களும் நம்ம காமராசர் சேர்ந்து போராடி தந்துதான் சுதந்திரம். சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? எப்படி இருந்துச்சு அப்புறா? ஆடுவோமே வலு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று ஆடுவோமே வலு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று. தொடக்க காலத்துல நம்ம காமராசர் நல்லா தான் படிச்சிருந்தாரு. ஆனா அவர் 6ஆம் வகுப்பு படிச்சதுக்கப்ப அவரோட தந்தை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இறந்து விட்டார். அதனால அவர் தாய் மாமா அவரை கொண்டு போய் பலசர கடையில விட்டு சேர்த்துட்டாங்களாம். பலசரக்கு கடைன்னு என்ன அப்புறா? பலசர கடையெல்லாம் மளிகை கடை. அப்படின்னா நம்ம காமராசர் போத்தீஸ், மங்களன் மங்கள், சிவா டெக்ஸ்டைல்ஸ்னு நிறைய திறந்துருக்கலாமே. திறந்துக்கலாம்னா ஆனா அவருக்கு தான் அதுல விருப்பமே இல்லையே. வேற எதுல அப்புறம் அவருக்கு விருப்பம் இருந்துச்சு? நம்ம காமராசருக்கு நம்ம மக்கள் மீது தான் விருப்பம் இருந்துச்சாம். அதனால அவர் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து 1953ஆம் ஆண்டு அவர் நம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா சேர்ந்தாராம். அப்போ அவர் பல திட்டங்களை வெளியேற்றினாராம். என்னென்ன திட்டங்கள்லாம் அவர் கொண்டு வந்தார் அப்புறா? இலவச கல்வி திட்டம், இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், சீருடை திட்டம் போன்ற பல திட்டங்களை நம்ம காமராசர் கொண்டு வந்தாராம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? எப்படி இருந்துச்சு அப்புறா? இலவச கல்வி ஈன்றவராம், எளியோர் மகிழ வாழ்ந்தவராம், நலமுடன் மக்கள் வாழ்ந்திடவே நாட்டில் நடந்தது சோஷலிசம். சொந்த வந்த பாசமெல்லாம் சொத்து சுகத்தில் நாடமெல்லாம் சிந்தை என்பது கலக்கமெல்லாம் செத்திய மொழியில் நேர்மையானவர். தொண்டினையாட்சி தானறிந்தால் தூய தலைவராம் காமராசர். நம்மளுக்காக அவர் உயிரை அர்ப்பணித்த காமராசர் 1976ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நம்மை விட்டு பிரிந்து சென்றார். இப்படி அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் அவரது பிறந்த நாளான இன்றினை கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு அரசு கொண்டாட அழைக்கிறது. இப்படிப்பட்ட நம்ம கர்ணவிட காமராசரை பற்றிய நினைவுகளை உங்களிடம் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் வாழியவே 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 பல்லாண்டு காலம் வாழியவே வாழிய வாழிய வாழியவே பல்லாண்டு காலம் வாழியவே வாழிய வாழிய வாழியவே பல்லாண்டு காலம் வாழியவே. நன்றி. பைரவா, ஊருக்கு போயிருந்தீங்க, என்ன விசேஷம்? என்னை பார்க்க வெளியே வேற யாராவது இருக்காங்களா? இல்லைங்க, எல்லாரையும் பார்த்து அனுப்பிட்டீங்க. எதுக்கு இன்னொருக்க பார்த்துட்டு வா. சரிங்க ஐயா, நான் தான் கடைசியா வந்த ஆளு. வெளியே யாருங்க? அப்படி இல்லை, சிலர் சிபாரிசு உதவின்னு கேட்கறதுக்கு வருவாங்க.
ஆனா கூச்சப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி நிற்பாங்க. நாம கவனிக்கலைன்னா அவங்க அப்படியே போயிடுவாங்க. அதான் வைரவனை வந்து நல்லா பார்த்து வர சொன்னேன். அப்புறம் ஊர் விஷயம் ஒன்றும் சொல்லலையே. உங்க ஆட்சி நாட்டுக்கு என்ன குறை இருக்க போது? விருதுப்பட்டி விருதுநகர் ஆயிடுச்சு. அம்மாவை பார்த்தேன். என்ன சொல்லிவிட்டா? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. இது நல்ல கதையா இருக்கு. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 100 120 அனுப்புறேன். இது பத்தலையாமா? நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அம்மாவை பார்க்க வராங்க. கன்னியாகுமரி டூர் வர்ற வடநாட்டு லீடர்ஸ் எல்லாம் விருதுநகர் கிராஸ் பண்றப்போ இங்கதானே காமராஜர் வீடுன்னு பார்க்க வராங்க. வந்தவங்களை கலரு சோடான்னு உபசரிக்கணும்ல. பார்க்க வந்தா பாத்திரம் போட்டோம், அவங்கள உபசரிக்கணும்னு கட்டாயமான. சரி, அதோடு வேற என்ன சொன்னா? ஒரு போர்வை வேணுமா? அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா? இது நல்லா இருக்கு. குளிருதுன்னு தானே போர்வை கேட்டா, வெறும் ஃபேன் இருக்கு. நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வைக்க இருக்காதா? சரி சரி, போர்வை இப்போ வாங்குவோம், ஃபேனு பிறகு பார்க்கலாம். பண விஷயம் அது வேண்டான்னு அம்மா கையில குட்டு கிடைச்சா கோயிலா சுத்த ஆரம்பிச்சிடும். வயசு காலத்துல ஏதாவது ஆச்சுன்னா யாரு பார்க்கறது? நல்லா வீட்டை சுத்தி பார்த்துட்டேன், யாரும் இல்லைங்க ஐயா. அது சரி, 3 பேருக்கு சாப்பாடு இருக்கா? இருக்குங்க. சைவம் சாப்பிட்டு அழுத்து போச்சு, அசைவம் ஏதாவது செய்யலாமா? செய்யலாங்க ஐயா. 3 முட்டை வாங்கிட்டோம். சரிங்க ஐயா. என்ன இது சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடபடலா இருக்குன்னு பார்த்தா வெறும் முட்டை தானா? மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது. ஏதோ துட்டு மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம். இங்க அசைவம்னா முட்டை தான். கல்வி காத்திருந்தவரே, அகிம்சை அழிவதே தென்னாட்டிலே காலம் என்ற கண்மனிதரே, உமக்கு என் சிரம் தாழ்ந்த முதல்கள். என்னது அது? என்ன சத்தம்னு எங்க இருந்து வருதுன்னு? நம்ம வண்டிக்கு முன்னால போற போலீஸ் சீட்ல ஒரு சத்தம் தான் சார். வண்டியை நிறுத்துப்பா. அது என்னையா சவப்பா மேல மாட்டி வச்சிருக்கீங்க? சயான் வண்டி சார். இது என்ன கூத்துன்னு? நான் உயிரோடு தானே இருக்கேன். முன்னால சங்கு ஊதிட்டு போனா என்ன அர்த்தம்னு? நீங்க போல ரூட் பந்தோபஸ்துக்காக கொண்டு வந்தோம் சார். எனக்கு எதுக்குப்பா பந்தோபஸ்து? நான் சீனாவில் போய்கிட்டு இருக்கேனா இல்ல பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்கேனா? நம்ம நாட்டில் தானே போய்கிட்டு இருக்கேன். அந்த ஜீப்பை திருப்பி கொண்டு போங்க. சும்மா வெட்டி செலவு பண்ணிட்டு. One such a good orator, a great on stage. Let's put our hands together for Vastra. கருப்பு காந்தி விருதுப்பட்டியின் பயணத்தை பற்றி பேச வந்துள்ளேன். கல்வி கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, ஆனால் அவரை பெருந்தலைவர் எம் காமராசர். காமராஜர் அவர் ஆரம்ப கல்வியை தனது ஊரில் உள்ள சத்திய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். அவர் படிக்கும்போது மிகவும் பொறுமையுடனும் விட்டுக் கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார். தந்தையோடு கல்விப்போம், பெற்ற தாயோடு அழுத்தமே உறுதிப்போம் என்பார்கள். இவை ஏற்கனவே காமராஜருக்கு இயற்கையிலே நடந்திருக்கிறது. அவர் 6ஆம் வயதில் அவர் தந்தையை இழந்ததால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. எனினும் வறியோரின் மனதில் படித்து படிக்காத மேதை என்று பட்டம் பெற்றார். விருதுப்பட்டியில் எளிய தொண்டனாக தனது அரசியல் வாழ்வை தொடங்கி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக உயர்ந்தார். பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் திட்டத்தை ஆரம்பித்தார். அன்று காமராஜர்
குழந்தைகள் கல்விக்காக போற்ற விதைதான் இன்று தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகும். கல்விக்கடுத்து காமராசர் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். காமராசர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 9 அணைகள் இப்போது கம்பீரமாக காட்சியளித்து விவசாயத்துக்கு உயிர் கொடுத்து வருகின்றன. காமராஜரால் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டி பாலம் ஆசியாவின் மிகப்பெரிய தொட்டி பாலம் ஆகும். காமராஜர் மலைகளையும் அணைத்தார், மலையையும் அணைத்தார். ஊர்தோறும் அவர் திறந்த அறிவு திருக்கோவிலில் குழந்தைகள் ஓதினர் ஆனா ஆவணா மந்திரங்களை. தான் பெறையாத கல்வியை தமிழர் அனைவருக்கும் தந்தவர் வான் சென்றார் என்றார், இல்லையே இல்லை, வாழ்கிறார் நம்மோடு இன்றும் இங்கே. நன்றி, வணக்கம். 3 பங்கு பெறுவோர் காமராஜர், அவரின் தாய் மற்றும் அம்மா அம்மா, அண்ணன் வந்துட்டாளா? நான் சீக்கிரமா சமைச்சு வச்சிருக்கேம்மா. ராசா வந்துட்டாளா? வாயா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்க ராசா. திருநெல்வேலி வரைக்கும் போகணும். போற வழியில அப்படியே ஒண்ணு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது நீ அனுப்புற சவுக்காலம் தாயா, நல்ல உரப்பா இருக்குது. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓயாம தாயா வருது. பகல்ல வைக்க இருக்கும். நான் போனது ஃபேன் அனுப்புறேன், ஆனா அது கரண்ட். சுவிட்ச் போடும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்சா அனுப்பி வைக்க, அங்க உனக்கு தேவைப்பட்ட வச்சுக்கையா. ஐயா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லம்மா, நான் புறப்படணும். என்னையா இது, எப்ப வந்தாலும் வீட்டுல ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேங்கிறியா? சரி சரி, சோறு போடு, சாப்பிட்டே போறோம். என்னையா பைப்பு புதுசா இருக்கு, பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி இருக்கியா? இல்லையா, யாரோ 4 ஆபீசர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப் இல்லைன்னுட்டு இதை போட்டுட்டு போனாங்க. வெளிய பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் நிக்காரு, நான் கூப்பிட்டேன், அவரை வர சொல்லு. சரிண்ணே. நீ யாருக்கிட்டையாவது எங்க வீட்டுல பைப்பு போடுங்கன்னு சொன்னியா? இல்லையா, யாருக்கிட்டையும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களா போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களா? இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பார்த்தையா? எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்காங்க? அத்தனை பேருக்கு நீங்க ஓசி பைப் போட்டு கொடுப்பீங்களா? சிஎம் ரூட்ல ஓசி பைப் எடுத்தா அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓசி பைப் எடுப்போம், அதை பார்த்து ஆபீஸ் டியூன் செய்வோம். இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொத்தெல்லாம் கொள்ள போயிடாதான்னு. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இதை உடைச்சு எடுத்துக்கிட்டு போறீங்க, சொல்லிட்டேன். சரிங்க. இந்த பைப்புனால இவ்வளவு வரும்னு தெரியாதியா? தெரிஞ்சாதான் போட விட்டுருக்கானா? சாப்பிட்டு போய்யா. Morning to all. Next organizing. I am here to share few words about camaraderie. My son Raj is popularly known as Kamaraja. Kamaraj was born on 15th July 1903 in Tamil Nadu. He was born in a poor family. He served as the chief minister of Tamil Nadu. As chief minister, he started independence king. He was awarded Bharat-Ratna, India's highest civilian honor. Thank you. உங்களை பார்க்க விபி ராமன் மட்டும் வந்துட்டாங்க. வர சொல்லுங்க. சரிங்க. வணக்கம். என்ன விஷயமா வந்தீங்க? இவர் பேர் மிஸ்டர் கிருஷ்ணன், டாக்டரா இருக்கார். இவர் பையனுக்கு அடிபட்டு ஒரு கண்ணுல காயமாயிடுச்சு. லண்டனுக்கு போய் உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? அப்படி பண்ணாட்டா அடிப்பட்ட கண்ணு அழுகி அடுத்த கண்ணோட பார்வையும் போயிடுமா? அடடா, பண உதவி ஏதாவது வேணுமா? இல்லையே, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் ப்ராப்ளம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் டைரக்டரை போய் பார்க்க வேண்டியது தானே? அவர் லெட்டர் கொடுத்தா உடனே கிளியர் ஆயிடும்ல. பார்த்தோம், எங்க அவசரம் அவருக்கு புரியல சார். சட்டப்படி தான் நடப்பேங்கிறாரு. ஏதோ புகார் பெட்டியில மனு எழுதி போடுங்கன்னு சொல்றாரு. 10 நாளைக்குள்ள ஆபரேஷன் பண்ணலன்னா பையன் நிரந்தர பூர்ணம் ஆயிடுவானா? சட்டப்படியா? இதுல இருக்குதானே? மெடிக்கல் டைரக்டர் உடனே இங்க வர சொல்லுங்க.
பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? 7 வயசு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. படிக்கிற பையன் இல்லை, பாம்பு இல்லை. பார்வை போன சட்டமா வந்து கொடுக்கும். குட் மார்னிங் சார். வாங்க. பச்சை புள்ள கண்ணில் அடிபட்டு இருக்கு. ஆபரேஷனுக்கு அவசரமா லண்டனுக்கு போகணும்னு வந்தா மனுவை தபால் செக்ஷன்ல கொடுத்துருப்போங்கன்னு சொன்னீங்களாமே. இவங்க அப்ளிகேஷன்ல சைன் பண்ணிட்டேன் சார். இன்னும் 10-15 நாள்ல கிளியர் ஆயிடும். என்னையா இது முட்டாள்தனமா பேசுறீங்க? 10 நாளுக்குள்ள ஆபரேஷன் பண்ணலன்னா பையனுக்கு பார்வை போயிடுங்கிறாங்க. நீங்க 15 நாள் ஆகுறீங்களா? சமயத்துக்கு தக்கபடி முடிவெடுக்க வேண்டாமா? ஆத்திர அவசரத்துக்கு சட்டத்தை மட்டும் இல்ல மரபு கூட மேலான தேசிய கீதம் பாடும்போது அசையாம நிக்கணுங்கிறது மரபு. அப்போ ஒரு பையன் தண்ணியில முழுகிட்டு இருக்கான். பாட்டு முடிகிற வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்களா? அந்த மரபு எதுக்குன்னு மண்ணில் போடவா? பையனுக்கு பார்வை வர உதவலைன்னா அது என்ன சட்டம்? உதவி பண்ணதான சட்டம் இருக்கு. இது கூட புரியல. என்ன நான் என்னத்தையா செஞ்சு தொலைப்பேன்? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள்ல பையன் லண்டன்ல இருக்கணும். போங்க. பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் சரிங்க. நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டுருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்பில் தூங்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வச்சிருக்கோம். முடியும், நம்மளால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். பிள்ளை கூப்பிடுங்க. காலையில என்ன சாப்பிட்ட? மந்திரி வராது, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம நிறுத்திட்டு வந்துட்டியா? ஏன்பா சாப்பிடல? நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை பிறக்கிறோம். ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றது. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாம். அந்த யோசனையை தான் வடிவேல் சார் கிட்ட சொல்லி ஒரு திட்டம் தயாரிக்க சொன்னேன். தயார் பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு மத்தியானம் சோறு போடுறதுக்கு என்ன செலவாகும்? ஒரு குழந்தைக்கு 1.5 செலவாகுங்க. வருஷத்துல எத்தனை நாள் சாப்பாடு போட வேண்டியிருக்கோம்? 210 நாள். அப்போ வருஷத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 19-20 ரூபாய் ஆகும் இல்லையா? மொத்தத்துல எவ்வளவு செலவாகும்? குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் செலவாகும். சாப்பாடு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகுமா இல்லையா? கண்டிப்பா அதிகரிக்கும். 20-25% வரைக்கும் அதிகரிக்கும். அப்போ அதுக்கு சேர்த்து கணக்கு போடுங்க, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4 ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாயை கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமாங்க. இந்த பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலைவந்தா என்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊரா போய் பிச்சை எடுத்துட்டு வரேன். ஐயா, நீங்க எவ்வளவு தீவிரமா இருக்கீங்க. எப்படியாவது இந்த திட்டத்தை உடனே அமலுக்கு கொண்டு வந்துருவோம். வடிவேல் சார் நிதி மந்திரியே சொல்லிட்டாரு, திட்டத்தை உடனே ரெடி பண்ணுங்க. நம்ம Thank you, students. It was mesmerizing.
இவ்வையகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் பல கோடி பேருண்டு. இம்மண்ணுலகில் மறைந்தும் வாழ்பவர்கள் 100 பேருண்டு. அப்படி வாழ்பவரில் சிறந்தவராய் ஒரு பேர் உண்டு. அம்மா சிவகாமியின் செல்வமாம் நம் தமிழ்நாட்டின் செல்வமாம் படிக்காத மேதை நம் பெருந்தலைவர் காமராஜரா. மக்கள் மனதில் வாழ்ந்தவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கண்மான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர், தர்மசீலரே தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்ந்தவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. அவர் வாழ்வு என்பதே தமிழ்நாட்டுக்கானது. நல்ல எண்ணங்களால், நல்ல செய்திகளால் அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது. பள்ளிக்கூடங்களால், தொழிற்சாலைகளால் கல்வி அறிவும் வேலை வாய்ப்பு வளர்ந்து வந்தது. ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர்ந்து நின்றது. ராசா மகராசா காமராஜர் என்ற பேரு லேசா லேசா. ராசா மகராசா காமராஜர் வாழ்ந்த காலம் லேசா லேசா. அவர் வந்த பிறகுதான் விவசாயம் செழித்தது. தடுப்பணைகளினால், நீர்நிலைகளினால் அவர் புகழை பாடினார். அது நியாயமானது. பல சட்டங்களால், பல திட்டங்களால் பார்க்கும் போது கேட்கும் போது மகிழ்ச்சி பொங்குது. கதரும் நிலையில் உயர்ந்த உருவ மனதில் தங்குது. ராசா ராசா காமராஜர் என்ற பேரு லேசா லேசா. ராசா மகராசா காமராஜர் ஆட்சி என்ற லேசா லேசா. தர்மவீரரே தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்ந்தவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கண்பான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர்,
காதலே ஆளும் காவலனே கசிந்திடும் கண்ணீரை திரும்பிடச் செய்தையா வரணிடும் நெஞ்சத்தில் மழையென பெய்தையா ஆவலத்தில் சூழும் இருளை நீரும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயை நீரையா வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா. To experience even the smallest moment, I call upon Tanisha of grade 9 to deliver the vote of thanks. My honest complimentary to everyone present here. As a prayer, convey my heartfelt gratitude to everyone who helped to make this event possible. I would like to be thanking our school administration for their constant support of our initiatives and encouragement to strive for excellence. I would like to thank our instructors for being our guiding lights, instilling wisdom and knowledge in us while cultivating our skills. The unwavering support has been crucial to our growth and development. I would like to offer my thanks to non-teaching staffs and assistants. Finally, I would like to acknowledge each and every one of the students for their contribution and participation in making this event success. Your contribution have not been forgotten, and I am grateful for everything you have done. I would want to emphasize that this gathering would not have been possible without the support and hard work of all of you. Thank you. Thank you, Tanisha. May I now invite Reverend Sister Jayamari to address the gathering. Good morning, teachers, sisters and students. Now all of you give a very good clap for the group that we did. Okay, thank you. எல்லாம் நல்லா விழிச்சுட்டு இருக்கிறீங்க தெரியுது கை தட்டுறதை பார்த்தா யாருக்கு விளையாடுறது ஹை சிட் ஸ்ட்ரெயிட் ஜாயின் தி லைன். ஸோ அன்பு மாணவ செல்வங்களை, உங்களுக்கு இன்று நல்ல ஒரு மறக்க முடியாத நாள் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அதிகாலையில் நம்முடைய மற்ற பாடங்களை துவக்கும் முன்பே இன்று நம் உள்ளத்திற்கும் அறிவிற்கும் சிறந்த ஒரு அறிவொளி சுடராக இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்ற மிக மிகவும் மதிக்கத்தக்க வணக்கத்திற்குரிய திரு காமராஜர் அவர்களை பற்றி சிந்தித்தது நீங்கள் இன்று தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகின்ற பாடங்களை விட மிக மிக தேவையானது. கர்ம வீரர், கல்விக்கண் திறந்தவர், மாணவிகளின் உடல் சரியாக இருந்தால்தான், உள்ளிருக்கும் பசி ஆறினால்தான் அவர்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும், படிக்க முடியும், மேதைகளாக முடியும், சாதிக்க முடியும் என்றெல்லாம் புரிந்து கொண்டதினால்தான் அவரை இன்றும் நாம் நினைத்து மகிழ்கின்றோம். அவருடைய காலத்தை பற்றி நினைத்து அதிகமாக தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்குரிய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நிறைய வாழ்க்கை பாடம் கற்றுருக்கேன். எப்படி ஏதோ இல்லை, பிள்ளைகளுக்கு சோறு இல்லையா, அந்த பிள்ளை மயக்கம் போட்டு விழிச்சா சரி, உடனே ஒரு உணவு திட்டத்தை ஆரம்பி. அந்த உணவு திட்டத்தை இப்பொழுது நம்முடைய தற்போதைய முதல் மந்திரி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்தவர்களுக்கு இல்லாதது என் வீட்டில் இருக்கக்கூடாது. காமராஜருடைய அம்மா அப்படின்பது கட்டாயம் அவர்களை விட வயது உயர்ந்தவர்கள். நம்முடைய அந்த பொண்ணு வந்து நிற்கும் போது நமக்கு தெரிஞ்சு she was not young, she put on saree and she looked like a mother.
அடுத்த வீட்டில் இல்லாத என் வீட்டில் மாத்திரம் ஏற்கணும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அந்த வசதி இல்லை, தண்ணி இல்லை, உனக்கு மாத்திரம் யார் பைப் போட்டா? எத்தனையோ வீடுகளில் வெளிச்சம் இல்லை, உன் வீட்டுக்கு மாத்திரம் எப்படி லைட் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டு மற்றவர்களுக்கு இருப்பதே தனக்கு இருந்தால் போதும். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு நம்ம அதிகமாக சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப புரியாது. யாராவது வெரி ஸ்மால் சில்ட்ரன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட். அத்தகைய ஒரு கர்ம வீரர், கல்வி உள்ளம் படைத்தவர், மாணவ செல்வங்களின் வாழ்க்கையுமே அக்கறை கொண்ட மனுஷன். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்கு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நம்மை ஆட்சி செய்பவர்கள் அப்படி இருக்கின்றார்களா? அது உங்களுக்கு புரியாது. அது ஒரு கேள்விக்குறிதான். அதனால் அதை பற்றி நாம் பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் உங்களிடம் மிக மிக அழுத்தமாக உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்று நான் விரும்பி அடுத்தபடியாக சொல்லப் போவது, நான் இன்று எல்கேஜியில் படிக்கின்றேன், நான் இன்று 9th ஸ்டாண்டர்டில் படித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் நாளை ஒரு குடும்பத் தலைவனாக, ஒரு ஊர் தலைவனாக, ஒரு நாட்டு தலைவராக, தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்களாக, மக்களின் நலம் தேடுகின்ற ஆட்சி செய்வர்களாக, மந்திரிகளாக, ஒரு ஆசிரியராக, ஒரு மருத்துவராக, ஒரு சமூக பணியில் ஏற்றம் பெற்றவர்களாக நான் மாறும்போது நான் இந்த காமராஜரை பிரதிபலிக்கப் போகிறேனா? அதுதான் நான் உங்களுக்கு இன்று விட்டு செல்கின்ற கேள்வி. நான் நாளை வளர்ந்து வீட்டையும் நாட்டையும் காக்கப் போகின்ற ஒரு வயதை அடையும் பொழுது நான் எனது வாழ்வில் இந்த காமராஜர் அவர்களை பிரதிபலித்து நாட்டையும் வீட்டையும் கட்டி எழுப்பேனா என்ற அந்த கேள்விக்குறியை உங்கள் மத்தியில் வைத்து எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.